சொல்லுங்க. சகஜ சமாதி, நிர்விகற்ப சமாதி. இதில் சகஜ சமாதி போதுமா? பத்தாது. ஏன் பத்தாது அப்படின்னா, அது முமுட்சு தத்துவத்தினுடைய ஒரு பாகமே அன்றி முமுட்சு ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது முக்தி இன்பமாக முழுமை பெறாது. அது முழுமை பெற வரைக்கும் சகஜமான சமாதியில் இருக்கலாம், தப்பு இல்லை. சகஜ சமாதியில் இருக்கிறவங்களுக்கு எண்ண ஓட்டத்தை கட்டுப்படுத்தவும் தேவையான இடத்தில் எண்ணங்களை பரிபாலனை செய்யவும் தானாகவே அது பழக்கத்துக்கு வந்துடும். நிர்விகற்ப சமாதி அப்படி இல்லை. ஒரு நிலையை ஏற்படுத்திக்கிட்டு போய் உட்காந்துருவாங்க ஒரு இடத்துல. அதன் பிறகு முமுட்சுத்துவம் அடையும் வரைக்கும் எப்பெல்லாம் கண் விழிக்கிறாங்களோ அப்போ மக்களுக்கு எதாவது செய்வாங்க. பிறகு மறுபடியும் போய் சமாதி நிலையில் அமர்ந்துருவாங்க. ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு? சகஜம், சகஜ பழக்கமே பழக்க நிலை அனுபவத்தை கொடுக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்கிறார். சகஜ சமாதி நீங்கள் எப்போ வேணால் ஏற்படுத்திக்கலாம். ஒரு சாதாரணமாக சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு சகஜ சமாதியை ஏற்படுத்திக்கலாம். 24 மணி நேரமும் நீங்கள் சகஜ சமாதியில் இருக்கலாம். பேசுறது, மற்றவர்கள் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு கேட்கும். ஆனால் அவைகளால் உங்களுக்கு பாதகமோ சாதகமோ நடவாது. இது ஒரு நிலை அனுபவம். சகஜ சமாதி போதுமானா போதாது, முக்திக்கு பத்தாது. முக்திக்கு சொல்லுங்க, முக்திக்கு பத்தாது. அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல நிலை மேலேற நேரிடும். அதனால் சகஜ சமாதிங்கிறது என்ன அப்படின்னா, உலகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். ஜீவ சமாதிங்கிறது முக்தி அனுபவம் அடையும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு வருவாங்க. சரீரத்தை விட்டு பிரபஞ்ச கூட்டுன்னு பேர். சமாதி 2 வகையில் கூட்டுவாங்க. ஒன்று சரீரத்துக்குள்ள, இன்னொன்று புறத்தில். இந்த வெட்ட வெளியில் கூட்டுவாங்க. 2 இடத்துல சமாதி கூட்டலாம். வெளியில் கூட்டினா ஆத்ம சமாதி, உள்ள கூட்டினீங்க அப்படின்னா ஜீவ சமாதி. இதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது. இது அனுபவ ரீதியாக தான் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் சமாதி பழக்கம் ஏற்படுத்தணும். தவம் தியானத்தில் ஈடுபட்டு மனமற்ற நிலைக்கு போக கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். மனமற்று போகும்னா மனமற்று போகாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். மனம் உங்கள் கட்டளைக்கு உட்பட்டு நிற்கும். இங்கே நில் அப்படின்னா நிற்கிறது மாதிரி மனம் எண்ணமற்று நிற்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஒரு பக்கத்தில் எண்ணம் ஓட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணம் இல்லாமல் இருக்கும். நடுவில் நாம் இருந்து கொண்டு எண்ணமற்ற நிலையையும் எண்ணம் நடப்பதையும் நம்மால் கவனிக்க முடியும். அதுக்கு சகஜ சமாதின்னு பேர். உள்ளம் அமைதியாக இருக்கும், மன அலைச்சல் இல்லாமல் இருக்கும், எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். இது எப்படின்னா, ஒரு மெஷினரி பார்ட் மாதிரி பார்த்துங்க. இந்த பொருள் ஒரு சக்கரம் இருக்கும், நடுவில் ஒரு பல் சக்கரம் இருக்கும். இந்த பல் சக்கரம் சுற்றும் பொழுது என்ஜின்லேருந்து வரக்கூடியதை மற்ற 2 சக்கரத்தையும் சுற்றும். வண்டி ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும்போது கிளர்ச்சியாக அமைக்க பிடிச்சா இன்ஜினுக்கும் வீலுக்கும் உள்ள தொடர்பு கட் ஆகிடும். ஆனால் 2 சக்கரமும் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். இன்ஜின் தனியாக அதனுடைய சக்தியை நிறுத்தி வச்சுக்கும். அதுபோல் இங்கே மனம் இருப்பதையும் இங்கே சிந்தனை இருப்பதையும் உள்ளம் தனித்திருப்பதையும் உங்களால் கவனிக்க முடியும். அந்த நிலை அனுபவம் ஏற்படும். அதற்கு நீங்கள் தவம், தியானம், ஜபம் ஏதாவது ஒன்று கட்டாயம் கடைபிடிக்கணும். கடைபிடிக்காமல் பலன் கிடைக்காது. இல்லைன்னா விசாரம், ஆழ்ந்த விசாரம். நான் யார், எனக்கு ஏன் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு,
இந்த சரீரத்தில் என்னென்ன நடக்குது, இது என் பேச்சை கேட்குதா, இந்த மனம் நான் சொல்கிறத கவனிக்குதா, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? கூர்ந்து ஆராயணும். மெய்ஞானத்தை அதிகமாக நேசிக்கும் பொழுது உலகவியல் மந்தமாக தான் இருக்கும். அப்போ நான் ஆத்ம ஞானத்தில் போனால் ஆண்டி ஆகிடுவேன் அப்படிலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. இது இயல்பு, இது நடக்க தான் செய்யும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுனால நான் வீட்டில் நோட்டை அச்சடிக்கிறேன் இல்லை. நீங்கள் ஏதோ கொடுக்குறீங்க, அதை வச்சு என்னோட வாழ்வு. உங்களுக்கு இன்னொரு யாரோ கொடுக்குறாங்க, அதை வைத்து உங்களுடைய வாழ்வு. அதில் நீங்கள் என்னவாகணும்? திருப்தி இன்பம். என்னவாகணும் சொல்லுங்கள், என்னவாகணும்? திருப்தி இன்பம். அவ்வளோதான். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதற்கான பொருளீட்டல் மட்டும் போதும். நாம் என்ன பண்ணுறோம்? இறைவனை நினைக்கிறதுனா என்ன? பெரும்பாலும் இறைவனை உளமாற நினைக்கணும் அப்படின்னா என்னன்னு கேட்டால், உலகத்தில் கடுமையாக பாடுபட்டுட்டு ஆண்டவனுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குறோம். இது மெய்ஞானம் அல்ல. ஆண்டவனுக்கு வெகு நேரத்தை ஒதுக்கிட்டு பசிக்கோ துணிக்கோ கொஞ்சம் பாடுபடணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. உலகியலுக்கு கடுமையாக பாடுபட்டுட்டு ஆண்டவனை பற்றி கொஞ்சம் நேரம் சிந்திச்சிங்கன்னா அது பலனற்று போகும். அதுவே ஆண்டவனுக்கு நேரம் அதிகமாக ஒதுக்கிட்டு பசிக்கும் உடைக்கும் என்ன பண்ணணும்? சிறிது பாடுபடணும். அது போதும். அதில் ஒன்றும் தவறு இல்லை. அதுதான் இறைவனுக்காக நீங்கள் பாடுபடுறதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் கொண்டு வரும்போது ரொம்ப கடுமையான நெருக்கடிலாம் வரும். உங்களுக்கு ஏமாளி, ஒன்றுத்துக்கும் உதவாதவன், பயனற்றவன், இந்த உலகுக்கு இவன் சரிபட மாட்டான், இவனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ ஒரு எதற்கும் பயன்படாத ஒரு பொருள், இந்த நிலையெல்லாம் வரும். புரியுதுங்களா? இது நல்ல நண்பர்கள், மனைவி மக்கள், சுற்றத்தார், நட்பு, உறவினர்கள் யார் வேணால் சொல்லுவாங்க. ஆனால் இவர்களால் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கலாம்? என்ன கொடுக்க முடியும்? சொல்லுங்கள். உங்களுக்கு என்னத்தை கொடுப்பாங்க? அவங்க பொருள் கொடுக்கலாம், பொன் கொடுக்கலாம், இல்லை இடம் கொடுக்கலாம். முக்தி கொடுக்க முடியுமா? பிறப்பற்ற நிலை கொண்டு போக முடியுமா? முடியாது. ஆனால் இதையெல்லாம் விட்டால் நாம் எங்கே போகலாம்? பிறப்பற்ற நிலைக்கே போகலாம், முக்தி இன்பத்துக்கு போகலாம். அதனால் எதுக்கு பாடுபடணும்? மெய்ஞானத்துக்கும் இறைவன் திருவடிக்கும் தான் பாடுபடணும். அதுதான் பாடுபடுறதுன்னு அர்த்தம். அதனால் இது குழப்பிக்கலாம் வேண்டாம். இறைவனுக்காக அதிக நேரம் ஒதுக்குங்க, கொஞ்சம் ஆகாரத்துக்கும் உடைக்கும் பாடுபடுங்க. கட்டாயம் உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். மனிதனுடைய சுபாவம் இது போதாது அப்படிங்கிற மனநிலை வரும்பொழுது தான் அவன் இடர்பாடுகளை அதிகமாக அனுபவிக்கிறான். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இதெல்லாம் ஆண்டோர்களுடைய ஞான வாக்கு. என்னது ஞான வாக்கு? சொல்லுங்க, ஞான வாக்கு.